ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சது மாதிரி சப்பாத்தி வச்சு கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அதே மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஸ்டைலில் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 கப் அளவு குடைமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையெல்லாம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வதங்கணும். முட்டையெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை நம்ம ஆட் பண்ணிடலாம். சப்பாத்தியை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.